வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஊரடங்கு நேரத்தில் நமக்கு எல்லாருக்குமே வீட்டில் இருந்து தான் எக்ஸாம்லாம் எழுத சொல்கிறாங்க. அப்படி எக்ஸாம் எழுதும்போது அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எல்லாரையுமே கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் எல்லாரையும் அனுப்ப சொல்கிறாங்க. அதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் இருக்குது, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல கெட் ஸ்டார்டர்னு காட்டும். இங்கே கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்குங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி காட்டும். நீங்கள் வேணும்னா அந்த மெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணி உள்ளே போகலாம். இல்லைன்னா ஆட் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மெயில் ஐடியை கனெக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. லோடிங் ஆகுது. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க. இப்போது உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து சைன்இன் ஆப்ஷன் கேட்குது. நீங்கள் உங்களோட மெயில் ஐடி வந்து பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்ததாக பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கீழே ஐ அக்ரின்னு இருக்கும், நீங்கள் ஐ அக்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. லோடிங் ஆகுது. இப்போது கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துடுச்சு. உங்களோட மெயில் ஐடி வந்து சைன்இன் ஆகிட்டு இருக்குது. அங்கே லோடிங் ஆகிற பாக்ஸ் தெரியுது பாருங்கள். ஓகே, லோடிங் ஆகிடுச்சு. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று க்ரியேட் கிளாஸ்ன்னு கேட்கும், இல்லை ஜாயின் கிளாஸ்ன்னு கேட்கும். க்ரியேட் கிளாஸ்னால் யார் இந்த கிளாஸ் ரூம் ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இல்லைன்னா ஒரு கோடு, ஜாயின் கோடு வந்து அனுப்புவாங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட சேரலாம். இல்லைன்னா ஒரு கோடு அனுப்புவாங்க. அந்த கோடை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் ரூமில் சேர்கிற மாதிரி இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு டெமோ. இப்போது எனக்கு கூகுள் கிளாஸ் ரூமுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் ரூம் கோடு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிங்க்கு வந்துச்சு. நீங்கள் கோடு கிளிக் பண்ணி கூட சேரலாம், இல்லைன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி கூட சேரலாம். இப்போது லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். காட்டுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே கீழே கிளாஸ் ரூமாக குரோமான்னு கேட்கும். நீங்கள் கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கிளாஸ் ரூம் ஆப்புக்குள்ளே உள்ளே போகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துடுச்சு. இங்கே ஜாயின் கிளாஸ்ன்னு இருக்குது. கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஜாயின் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஆப்புக்குள்ளே உள்ளே போயிடும். பார்த்தீங்களா, இதுதான் காலேஜ் ஸ்கூலில் யாராவது லிங்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக கூகுள் கோடு வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து பேக்கில் வந்துட்டிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்துட்டு
கீழே ஜாயின் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். ஜாயின் கிளாஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டா இங்கே கிளாஸ் கோட் அப்படின்னு கேட்கும். கிளாஸ் கோடு கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரி உங்களுக்கு கிளாஸ் கோடு வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. 6 இல்லைன்னா 7 டிஜிட்டு கோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை வந்து நீங்கள் கிளாஸ் ரூம் ஆப்பில் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஜாயின் கிளாஸ் கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூமு அக்கௌண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று லிங்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு கூகுள் கோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய அசைன்மெண்ட்டை எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதி டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.